ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்த நாள் முழுவதும் அன்னதான திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அன்னதானம் பெற்றவர்களின் எண்ணிக்கை 33 லட்சத்தை தாண்டியுள்ளது. பசித்த வயிறுக்கு உணவு அளிக்கும் அன்னபூரணியாக திகழ்வதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பக்தர்கள் தங்கள் நன்றியை காணிக்கையாக்கி வருகின்றனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பழந்தமிழ் பாடலுக்கு ஏற்ப இறைவனை தரிசிக்க வரும் பக்தர்கள் உணவறிந்து மகிழ்ந்து செல்லும் நோக்கத்துடன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த 2002ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 23ஆம் தேதியன்று மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆலயத்தில் அன்னதான திட்டத்தை முதன்முதலாக தொடங்கி வைத்தார். பின்னர் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட திருக்கோயில்களுக்கு இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. இந்நிலையில் திருப்பதியில் உள்ளது போல நாள் முழுவதும் அன்னதானம் வழங்க திட்டமிடப்பட்டு முதற்கட்டமாக பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் சுவாமி ஆலயத்திலும் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் 13ஆம் தேதி தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இக்கோயில்களில் காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை இடைவிடாமல் வருவோருக்கு எல்லாம் அறுசுவை உணவு வழங்கப்பட்டு வருகிறது. ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதலாவதாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா அரிசி வழங்கி உன்னத திட்டத்தை செயல்படுத்திய முதலமைச்சர் அன்னதான திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் முதல் கடந்த 19ஆம் தேதி வரை ஸ்ரீரங்கம் ஆலயத்தில் மட்டும் 33,39,514 பக்தர்கள் பசியாரச் செய்துள்ளனர். தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் இருந்து வரும் பக்தர்களும் அன்னதான திட்டம் மூலம் பயனடைந்து வருகின்றனர். நாள்தோறும் ஒரே நேரத்தில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் உணவருந்தும் வகையில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்ரீரங்கம் ஆலய வளாகத்தில் நவீன சமையல் கூடத்துடன் அன்னதான மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் காத்திருப்போர் அறையும் எழிலுற அமைக்கப்பட்டுள்ளது. இவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடின்றி அனைவரும் சரிசமமாக அமர்ந்து சமபந்தி போஜனம் செய்ய வழிவகுத்துள்ளார். இந்த உணவு கூடத்தில் வடை பாயாசத்துடன் தும்பைப்பூ போன்ற சாதத்துடன் சாம்பார், ரசம், தயிர், அப்பளம் உள்ளிட்ட அறுசுவை உணவு வழங்கப்படுவதால் நம்பெருமாளை தரிசித்த மனநிறைவுடன் வரும் பக்தர்கள் வயிற்றையும் நிரப்பிச் செல்கின்றனர். ஒரு தாயை போன்ற கனிவோடு பக்தர்களுக்கு உணவு கொடுத்து உபசரிக்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தங்களுக்கு அன்னபூரணியாகவே காட்சியளிக்கிறார் என பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். அன்னதானம் பார்த்தீங்கன்னா உள்ள வழி நடுவில் வந்து தண்ணி அடித்து கீழே கால் சூடாமல் இருக்கிறதுக்கு உள்ள வந்து நல்லா உட்கார வச்சு அமைதியான முறையில் நல்ல சாப்பாடு, அதாவது இந்த டைமில் வந்து இந்த மாதிரி சாப்பாடு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சாப்பாடு அதே போல் வந்து ஒரு டைமுக்கு வந்து 500 பேர் கிட்டத்தட்ட 4-5 டைம் வந்து நம்ம சாப்பாடு போடுறாங்க. 4000 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அருமையான திட்டம். இந்த மாதிரி திட்டம் கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. நம்ம ஆட்சியில் எல்லா விதத்துலேயும் நம்ம எல்லா நன்மைகளும் பெற்றிருக்கிறோம். அதில் துளி கூட யாருமே குறை சொல்ல முடியாது. இங்கிருந்த உணவு ரொம்ப நல்ல உணவு. வெள்ளையான சாதம், சாம்பார் மிகவும் ருசியாக இருந்தது. எல்லாமே நல்லா திருப்தியாக இருந்தது. தண்ணியெல்லாம் பரிமாறி எல்லாமே நல்லா செஞ்சாங்க. அம்மாவுக்கு தான் நாங்கள் முழு ஆதரவும் என்றைக்கும் கொடுப்போம். வெப்ப தணிக்கிற கோசம் உள்ளே வர்ற வழியில் காலுக்கு சூடு இல்லாமல் இருக்க தண்ணீரெல்லாம் விடுறாங்க. ஒரு நேரத்துக்கு 500-600 பேர் வரைக்கும் உட்காந்து சாப்பிட்றோம். சாப்பாடு நல்லா இருந்தது. நல்லா உபரிசம் பண்ணாங்க. அம்மாவுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். அன்னதானம் சாப்பாடு போடுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது சாப்பாடு. வயிறு நிறைய சாப்பாடு போடுறாங்க. நல்ல மரியாதையாக நல்லா நடத்துகிறாங்க. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. ஸ்ரீரங்கம் கோயிலுக்காக நாங்கள் வந்திருந்தோம். கோயிலில் சாப்பிட்றது வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. கடையில் சாப்பிட்றத விட கோயிலில் சாப்பிட்றது வந்து சாப்பாடு ரொம்ப அதிகமாகவும் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நல்லாவும் கவனிக்கிறாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்குமே எல்லாத்துக்குமே சாப்பாடு உண்டு. கொண்டு வந்த அம்மாவிற்கு ரொம்ப நன்றி. வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்ற முண்டாசு கவிஞர் பாரதி கொட்டிய முரசானது தமிழக முதலமைச்சரின் நல்லாட்சியில் தொடர்ந்து ஒலித்து வருகிறது என்பதே உண்மை. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக திருச்சியிலிருந்து இளவரசன்.